ஆண்டவரும் அதி சீக்கிரம் வரப்போகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதி திருச்சபையை குறித்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த உபவாச ஜெபத்திற்காக தானியேல் புஸ்தகத்தையும் அப்போஸ்தலர் நடபடிகளையும் நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். அநேக ஊழியர்கள் ஒவ்வொருவரும் மாறி மாறி நம்மிடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாலை நேரத்திலே பரிசுத்த ஆவிக்குரிய தேவனுடைய மகிமையான வரங்கள், ஆதி திருச்சபையில ஆண்டவருடைய வரங்கள் எப்படி செயல்பட்டது என்பதை தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எல்லாரும் அந்த எல்இடியை பார்த்து தயவு செய்து வாயை திறந்து சத்தம் போட்டு வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கடைசி கட்டளையை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் மத்தேயு 28ஆம் அதிகாரம் அங்கே 19, 20 அந்த 2 வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் நல்லா கவனிக்கணும், சீரியஸா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தை கொடுக்க சொன்னார் அங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. ஆமென். அப்ப சபையில எல்லாரும் சீஷர்கள். நல்ல விளைக்கணும். ஞானஸ்தானம் எடுத்த தேவ பிள்ளைகள்லாம் யாரு? சீஷர்கள். நம்முடைய குருநாதர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப சீஷர்களா இருப்போமானால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? அல்ல கவனிங்க. சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. இப்படிதான் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள்ல 2ஆம் அதிகாரத்துல 38வது வசனத்தை இப்ப படிங்க. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. என்ன இங்க இவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பைபிள் படிக்கும் போது கவனமா இருக்கணும். அவர்கள் சரியாத்தான் செய்தாங்க. என்ன சரியா செய்தாங்கன்னா, ஒரு மனுஷன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெறணும்னா இயேசு கிட்ட தான் வரணும். அல்லேலூயா. அவர்களுக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது. ஆகையினால் இவர்கள் இயேசுவின் நாமத்தை அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார்கள். அல்லேலூயா. இதுல இருந்து உருவானதுதான் இந்த ஒன்லி ஜீசஸ்னு சொல்லி. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க இயேசுவின் நாமம் அதிகாரப்பூர்வமாய் அறிவிக்கப்படுகிறது. நம்ம பிரசங்கத்துல அடிக்கடி என்ன சொல்றோம்? இயேசுவை தான் வலியுறுத்தும். ஏன்? அவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அவர்கிட்ட மனம் திரும்பி வந்தாதான் பரிசுத்த ஆவியை பெற முடியும், ஞானஸ்தானம் பெற முடியும். இதைத்தான் சீஷர்கள் செய்தாங்க.
அல்லேலூயா. இதுல நம்ம தெளிவா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை என்ன செய்வீர்கள்? பெறுவீர்கள். சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வரம் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வரத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? எப்படி எல்லாம் சீஷர்கள் வரத்தை உபயோகப்படுத்தினார்கள்? அப்போஸ்தலர் பணி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர்களுடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு எங்க இருந்தாங்க? சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். அப்ப இயேசுவோடு இருந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது உண்மை. நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஆதி திருச்சபையில சாட்சி இருந்தது, ஒருமனம் இருந்தது, ஜெபம் இருந்தது, அப்புறம் ஞானஸ்தானம் இருந்தது. அதற்கப்புறம் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அதுக்கப்புறம் பரிசுத்தாவினுடைய வரம் அவர்களுக்குள்ள என்ன செய்யப்பட்டது? செயல்பட ஆரம்பித்தது. சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் சாட்சியா இருக்கணும் முதல்ல. இரண்டாவது, கர்த்தருக்குள்ள மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். மூணாவது ஜெபம். நாலாவது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு. ஐந்தாவது, நல்ல கவனிச்சீங்கன்னா தேவ சமூகத்தில் இந்த வரங்கள் நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும்? செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வரங்கள் செயல்படுவதை எப்படி நீங்க புரிஞ்சுக்குவீங்க? 2 வியாதிஸ்தர்களுக்கு ஜெபித்து பழகணும். ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டல்ல போய் வியாதிஸ்தர்களை சந்திக்கணும். அல்ல உங்க பக்கத்து வீட்டுல யாராவது கூப்பிட்டா உடனே ஊழியக்காரருக்கு போன் அடிக்க கூடாது. நீங்க தான் இறங்கி போய் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். உங்க தெருவுல 2 பிசாசு ஆடுது, அந்த குடும்பங்கள் கதறாங்க, என்ன பண்ண? தைரியமா போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். உங்கள்ட்ட கிருப வரங்கள் இருக்கிறது எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்குள்ள இருக்கிற இன்டெலிஜென்ஸ் எப்படி தெரியும்? உங்களுக்குள்ள இருக்கிற ஞானம் எப்படி தெரியும்? உங்களுக்குள்ள இருக்கிற அறிவு எப்படி தெரியும்? அதை பயன்படுத்தினாதான் தெரியும். அல்லேலூயா. சும்மா கடைசி வரைக்கும் இப்படி சபைக்குள்ள சும்மா உட்கார்ந்துட்டு வாழக்கூடாது. அது அசிங்கமான காரியம். சபைக்குள்ள ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. எல்லாம் இறங்கி களத்துல வேலை செய்யணும். எல்லாரும் இறங்கி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும். அந்த மாதிரியான ஜனங்கள் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கட்டளை இது சும்மா இல்ல, கட்டளை. ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டிய காரியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. 3ஆம் அதிகாரத்துல என்ன நடக்க ஆரம்பிக்குது? அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஆமென். எப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குது? அந்த 3ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். காலையில நான் பிரசங்கித்தேன். எல்லாருக்கும் ஒரு ஜெப நேரம் இருந்தது. கொர்நேலியோ 6ஆம் மணி நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தான்னு சொன்னது. 9ஆம் மணி நேரத்தில் சீஷர்கள் ஜெபித்தார்கள் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஜெப நேரம் இருந்தது. யோப்பா பட்டணத்துல 6ஆம் மணி நேரத்துல பேதுரு மேல் வீட்டுல ஏறி ஜெபித்தான்னு இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஜெப நேரம் இருக்கணும். ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். கண்டிப்பா ஜெப நேரம் இருக்கணும். இந்த நேரத்துல போனா அவரை பார்க்க முடியாது, அவர் ஜெபத்துல இருப்பார் அப்படிங்கிறது தெரியணும். அல்லேலூயா. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை பாருங்க, எவ்வளவு வேதனையானது. அவர் பிறப்பே எப்படிப்பட்ட பிறப்பு! சப்பானி. ஒரு குழந்தை பிறக்கும் போது எல்லாம் ஆசாசியா காத்திருப்பாங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது, ஒரு குழந்தை பிறந்து வெளியில வந்த உடனே எல்லாரும் அதிசயமா பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க குழந்தைய பார்த்தது இல்லையா? பார்த்திருப்பாங்க. ஏன் இப்படி ஆச்சரியமா பாக்குறாங்க? கண்ணு நல்லா இருக்கா? தலைமுடி நல்லா இருக்கா? சில பிள்ளைகள் பாருங்க, பிறக்கும் போதே பால்டு ஹெட்டோட பிறக்கும், முடியே இருக்காது. உடனே ஒரு மாதிரி ஆயிருவாங்க. இல்ல
உடனே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. சில பிள்ளைங்க பிறக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா விரலையும் பார்ப்பாங்க, கால் விரல்களை பார்ப்பாங்க. நீங்க பாக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அப்படி எல்லாத்தையும் கவனிப்பாங்க. உடனே சொல்லுவாங்க, அப்பா மாதிரி இருக்கிறான், அம்மா மாதிரி இருக்கிறான். ஆமேன். சில பெருசுக வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கமா மச்சா மாதிரி இருக்கிறான் அப்படின்னு தேவையில்லாத ஆட்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கவனம் தேவை. எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனா இந்த குழந்தை பிறந்தது எப்படி பிறந்துச்சு? சப்பானியா பிறந்து. கொஞ்சம் கருத்தா யோசிச்சு பாருங்க. பிறக்கும் போதே அந்த குழந்தை சப்பானியா இருந்த அந்த தாய் எவ்வளவு மனம் உடைஞ்சிருப்பா. ஆனாலும் அந்த புள்ள வளருது, வெறுக்கலை, கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல போடல. என்ன நடந்தது? அந்த பையனை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அலங்கார வாசல்ங்கிற தேவாலயத்தினுடைய வாசல்ல கொண்டு வந்து பிச்சை எடுக்க வச்சிருவாங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. என்ன நடந்தது? அப்போஸ்தலர் நடபடியில அலங்கார வாசல்ல கொண்டு போய் வச்சாங்க. 3வது வசனம், தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிறார். அவனுக்கு தெரியும் இந்த நேரத்துல பேதுரு வருவாரு, யோவான் வருவாரு. ஆண்டவருடைய சீஷர்கள்னு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனா ஜெபிக்கிறதுக்கு 2 பேர் வருவாங்கிறது நல்லாவே தெரியும். அல்லேலூயா. நம்ம சபையிலே எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. யார்கிட்ட கரெக்டா போனா காசு கொடுப்பாங்கன்னு தெரியும். அவங்க எல்லாருக்கும் கரெக்டா தெரியும். வாசல்ல உட்கார வச்சுக்கிட்டு பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அப்ப என்ன, 2 பேர் மட்டும் தான் சர்ச்சுக்கு வந்திருப்பாங்களா? இவங்கள கேட்கிறான். ஆனா இவங்க பாவம் பரதேசிங்க. ஏன்னா பணப்பை பூரா யார்கிட்ட இருந்துச்சு? யூதாஸ்ட இருந்துச்சு. பேதுருக்கிட்டே சட்டப்பையில ஒண்ணு இருக்காது, யோவான்ட்டையும் சட்டப்பையில என்ன இருக்காது? ஒண்ணு இருக்காது. அவங்க ரொம்ப வேகமா 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எப்பயுமே ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பார்வை இருக்கு. அதுக்கு பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ன்னு பேர். ஆவிக்குரிய விதமா நம்ம பார்க்கணும். உலக பிரகாரமா பார்க்கற கூட ஆவிக்குரிய விதமா பார்க்கணும். நம்முடைய கண்கள் ஏசப்பா கண்களா இருக்கும். அல்லேலூயா. அவனை உற்று பார்க்கிறாங்க. உற்று பார்த்த உடனே இவங்க ஆவியில ஒரு தெளிவு வந்துருச்சு. இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் பண்ண போறாரு. உடனே சொல்றாங்க, எங்களை நோக்கி பாருங்கிறாங்க. யார நோக்கி பாரு? எங்களை நோக்கி பாருங்க. எங்களை நோக்கி பாருங்கன்னு சொல்லிட்டு அவர்களிடத்துல ஏதாவது கிடைக்குமான்னு அவர்கள் அவன் என்ன பண்ணா நோக்கி பார்த்தான். நல்லா கவனிக்கணும். இவங்க தினமும் ஆலயத்துல ஜெபிக்கிறவங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அவன் என்ன பண்றான்? இந்த பிரசன்னத்தை பார்க்கிறான். ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கிறான். அப்பதான் பேதுரு ரொம்ப அழகா சொல்றான், வெள்ளியோ பொன்னோ எங்களிடத்தில் இல்லை, எங்கள்கிட்ட ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் வந்துட்டு போறவர் இல்ல, எல்லா நாளும் நம்ம கூட இருக்கிறவர். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பேருக்கு கிறிஸ்துமஸ் தான் இயேசு வருவார். இந்த கிறிஸ்துமஸ் முடிஞ்சு அடுத்த கிறிஸ்துமஸ்க்கு தான் இனிமே இயேசு வருவார். அப்படி இல்லைங்க. எங்கள்கிட்ட ஒருத்தர் இருக்கிறார், என்னிடத்தில் உள்ள ஒருத்தர் இருக்கிறார், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்ன அருமையான வார்த்தை! ஐ வில் கிவ் யூ. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஒரு அல்லேலூயா சொல்வோம். வசனம் என்ன சொல்லுது? அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். எல்லாரும் கவனிங்க. குதித்து எழுந்து நின்று நடந்தான். அதுக்கப்புறம் பாருங்க, நடந்து குதித்து தேவனை துதித்து அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. வசனத்தை பார்க்காம சொல்ல தெரியுமா? ஆமா, என்னடா குதித்துன்னு வருது, துதித்துன்னு வருது, திருப்பி குதித்துன்னு வருது, ஒன்னும் புரியல. இதுதான் வேதத்தின் மகத்துவம். இதுதான் வேதத்தினுடைய ரகசியம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். மைட்டி மிரக்கல் அங்க நடக்குது. இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை நடக்குதுன்னா,
இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்த உடனே அதிகாரிகளும் அங்க இருந்தவங்க எல்லாம் சுற்றி இருந்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி என்ன செய்யறானுங்க, இந்த காரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறாங்க. அப்ப பேதுரு என்ன பேசுறாரு, 12வது வசனத்துல பேதுரு அதை கண்டு என்ன சொல்றாரு, ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? எப்படி நாங்க எவ்வளவு பெரிய விஷயம்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். லாசர் எந்திரிச்சு வந்ததையே நாங்க பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அவனுங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஒண்ணுமே மேட்டரே கிடையாது. அழகா சொல்றாங்க, நீங்கள் இதை குறித்து ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இந்த வார்த்தை தான் சபைக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் போது இந்த தாழ்மையும் உண்மையும் நம்ம கிட்ட இருக்கணும். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு போகணும். அல்லேலூயா. எங்களை பார்க்கறீங்க, எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நாங்க நத்திங். இந்த அற்புதத்தை செய்தது நாங்கள் அல்ல, இந்த அற்புதத்தை செய்தது கர்த்தராகிய இயேசு. எங்களுடைய சுய சக்தியினாலோ எங்களுடைய சுய பக்தியினாலோ இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, அப்படியே மேட்டரை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவ கொலை பண்ணின வரைக்கும் மேட்டரை என்ன பண்றாரு சொல்லிக்கிட்டே வர்றார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 16வது வசனத்துல அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே, கைகளை உயர்த்தி சொல்வோம், இயேசுவின், இதுதான் நான் முன்னாடி இருந்து சொல்றேன், ஞானஸ்தானத்துக்கும் அந்த இயேசுவின் நாமத்தை மட்டும் அவங்க பயன்படுத்த காரணம், பாவ மன்னிப்பு அவர்தான், விடுதலை அவர்தான், ரட்சகர் அவர்தான், இந்த புறஜாதிகளுக்கு உணர்த்துவதற்காக இந்த காரியத்தை செய்தாங்க. அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. எவனாவது வந்து உங்கள்கிட்ட குழப்புவான், பாத்தீங்களா இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் சொல்லியிருக்கு, உங்க பாஸ்டர் கொடுத்த ஞானஸ்தானம் தப்புன்னு சொல்லி உங்களை லூஸ் ஆக்கிடுவான். நல்லா கவனிக்கணும். பைபிளை ஒழுங்கா படிக்கலன்னா எல்லா இடத்துலயும் ஏமாறுவீங்க. ஆமென். நல்ல கவனிங்க. இயேசு கொடுத்த கட்டளை என்ன? இதா குமாரன் இயேசு கொடுத்த கட்டளையை தான் நம்ம கீழ்ப்படியணும். இங்க என்ன நடக்குது பாருங்க, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை என்ன பண்ணினது? பலப்படுத்தினது. விசுவாசிகளுக்கு தெரியணும், இயேசுவின் நாமம் மட்டும்தான் நம்மை பலப்படுத்துகிற நாமம். இயேசுவின் நாமம் மட்டும்தான் நமக்கு விடுதலை கொடுக்கிற நாமம். இயேசுவின் நாமம் மாத்திரம்தான் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற நாமம். இயேசுவின் நாமம் மாத்திரம்தான் தடைகளை உடைக்கிற நாமம். இயேசுவின் நாமம் மாத்திரம்தான் நம்ம குடும்பத்தை கட்டுகிற நாமம். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சர்வாங்க சுகம், சர்வ அங்க சுகம், சர்வ அங்க சுகம் அப்படின்னா என்ன? இந்த அங்கத்துல சர்வம், உச்சங்களிலிருந்து உள்ளங்கால் வரையும் பரிபூரணமான சுகம். பிறக்கும் போது சப்பானி, இப்ப உடம்பு முழுக்க தேவ வல்லமை இறங்கினதுனால அவன் இப்ப சப்பானி இல்ல, எல்லாருக்கும் முன்னாடி அவன் குதித்தெழுந்து நடந்து துதிக்கிற ஒரு தேவ பிள்ளைய மாறிட்டான். இப்ப ஆலயத்துக்கு வெளியே அலங்கார வாசல்ல உட்கார்றவன் இல்ல, ஆலயத்துக்கு உள்ளே கர்த்தருடைய ஸ்தானாதிபதியா உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான தேவன். உங்களுக்குள்ள ஆவியானவர் இப்படி செயல்படணும். கட்டுகளை உடைக்கணும், பிசாசுகளை துரத்தணும், பலவீனப்பட்ட சரீரங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும், நோய்வாய்ப்பட்ட மக்களுக்காக நீங்க கைகளை வைத்து ஜெபிக்கணும். இந்த தைரியம் முதல்ல வரணும். இன்னும் சும்மா இந்த சாதாரண விசுவாசிய தெரிகிற பொழப்பையே விட்டுறணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நம்பி ஒரு பெரிய எல்லையை கொடுக்கும் போது அப்பயும் நீங்க இந்த மாதிரி போய் அப்படியே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா வேலை ஆகாது. ஒவ்வொருவர் களத்துல இறங்கி வேலை செய்யலாம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க கண்டிப்பா முதல்ல உங்க உள்ளான மனுஷன் பலனடையணும், உங்களுக்குள்ள விசுவாசம் வரணும், நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், நீங்க தேவனுடைய வரத்தை அபியாசப்படுத்தணும். இந்த ட்ரைனிங்ல நீங்க எடுக்க ஆரம்பிக்கணும். டூ லேட். நம்முடைய சபை இதுல ரொம்ப பலவீனமா இருக்குது. இந்த காரியத்தை நீங்க செயல்படணும். ஆமென்.
மற்ற சபையில எந்த விசுவாசியும் களத்துல இறக்க மாட்டாங்க. அதுக்காக நம்ம செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம எல்லாரும் களத்துல இறங்கணும், எல்லாரும் இறங்கி வேலை செய்யணும், எல்லாரும் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கணும், எல்லாரும் ஜனங்களை சந்திக்கணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு போகணும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில ஞானஸ்நானம் கொடுக்கணும், கட்டுகளை உடைக்கணும், சபையில அங்கத்தினரை கொண்டு வந்து சேர்க்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இந்த விசுவாசம் தான் இவனுக்குள்ள சர்வாங்க சுகத்தை என்ன பண்ணினது, கொண்டு வந்தது. வேதத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை படிக்கும் போது அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள், சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இதுதான் நம்முடைய தரிசனம். 2025ல 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்து நம்ம சபையில இருக்கணும். இது அனுதின ஜபமா எல்லார் வீட்டிலும் இருக்கணும். இதுக்கு ஒரு பிரேயர் கார்டு நான் போட போறேன். 2025 தரிசனம்னு சொல்லி ஒரு அருமையான பிரேயர் கார்டு ஒன்று போட போறேன். உங்க வீடுகள்ல இதுதான் கண்ணீர் ஜபமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். 12 தாலுகாவிலையும் ஜப குழுக்கள் இருக்கணும். 12 தாலுகாவிலையும் பொறுப்பாளர்கள் இருக்கணும். வாரம் ஞாயிற்றுக்கிழமை 12 தாலுகாவுக்கும் ஜனங்கள் புறப்பட்டு போகணும். 2 பேரா போகணும். நீங்க தாலுகாவை போய் முதல்ல பார்வையிடணும். தாலுகாவில் போய் முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். தாலுகாவில் யாரையாவது ஒரு லே மேன், நீங்க ரோட்ல நடந்து போகும்போது கர்த்தர் ஒரு வியாபாரியை காப்பார், ஒரு காய்கறி கடைக்காரரை காப்பார், ஒரு மனிதனை காப்பார். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. ஆண்டவர் 2 பேரா அனுப்பினார். அந்த காரியங்கள் நிறைவேற போகிற காலங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. கண்டிப்பா செய்தே ஆகணும், கண்டிப்பா செய்யணும். 2 பேர் போதும். ஒரு தாலுகாவுக்கு 2 பேர். அப்ப 12 தாலுகா. வாரம் ஞாயிற்றுக்கிழமை 24 பேர் புறப்பட்டு போகணும். புறப்பட்டு போய் ஒரு தாலுகாவை நீங்க சந்திக்கணும். அந்த தாலுகாவில் பஸ் விட்டு இறங்கி என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, யார்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்வீங்களோ தெரியாது. நீங்க புறப்பட்டு போய் இந்த ட்ரைனிங் எடுத்தா தான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வலுவான ட்ரைனிங் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் என்ன செய்யப்பட்டார்கள், சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த உழைப்பு நம்ம சபையில இருந்தா டெஃபினட்டா 3000 பேர் 2025ல. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அல்ல கவனிங்க. இதே அப்போஸ்தலர் பணி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. பாத்தீங்களா? இப்ப வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் என்ன பண்ணாங்க, விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை இப்ப எவ்வளவு ஆச்சு, ஏறக்குறைய 5000 இருந்தது. நல்ல கவனிங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, சபை வளர்ந்துகிட்டே இருக்கு, சபை வளருது. அப்போஸ்தலர் பணி 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் பணி 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1வது வசனத்திலிருந்து வேகமா படிங்க. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும், பிரசங்கம் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறதினாலும் சினம் கொண்டு கோபமடைந்து அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். இதெல்லாம் நடந்துச்சா? ஊழியம்னா கண்டிப்பா ஜெயில், கண்டிப்பா காவல், கண்டிப்பா பிரச்சனை. ஆமா, இதெல்லாம் நடக்கும். ஆதி திருச்சபைக்கு நடந்தது, நமக்கு நடக்கும். தொடர்ந்து போங்க பார்க்கலாம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. தொடர்ந்து போங்க. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகள் மூப்பர் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாண்டரும் பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேம்ல கூட்டம் போட்டு அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளிகளாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை கையை உயர்த்தி ஒரு ஆமென் செய்யுங்க. நம்ம செய்கிறது உபகாரம்.
பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம செய்யறது என்னது? ஒரு அசுத்த ஆவியை துரத்துறது அந்த குடும்பத்துக்கு நம்ம செய்யற உபகாரம். ஒரு வியாதிஸ்தனை சொத்தமாக்குறது அந்த குடும்பத்துக்கு நம்ம செய்யற உபகாரம். ஆமென். இயல்பாவே சொல்லுவாங்க நம்ம கிறிஸ்தவங்க, உபகாரம் செய்யலனாலும் உபத்திரவம் பண்ணாதியா. உபகாரம் செய்யலனாலும் என்ன பண்ணாத, உபத்திரவம் பண்ணாத. ஒரு குடும்பத்துக்கு நம்ம உபகாரம் செய்யணும். உங்களால ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. இதுவே அந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனால இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும். அதெல்லாம் பயப்படவே இல்லை. நீங்க தான்டா சிலுவையில் அறைஞ்சீங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. அவங்க பயப்படவே இல்லை, தைரியமா சொன்னாங்க. ஆமென். இன்னொரு காரியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை படிக்கும் போது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். கொஞ்சம் எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்களா? முதல்ல தேவன் ஒரு தனி மனிதனை பிடிக்கிற, தமஸ்குக்கு புறப்பட்டு போகிற சவுலை பிடிக்கிற, சரியா? மத்தேயு 10ல் 12 பேரை தெரிந்தெடுக்கிற, சரியா? அதுக்காக அப்போஸ்தலர் நடபடிகள்ல நீங்க வந்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள்ல என்ன பண்றாரு? 120 பேரை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். 1:15. புரியுதா? முதல்ல ஒரு தனி மனிதன், அப்புறம் 12, அப்புறம் 70 பேர் தெரிந்தெடுக்கிறார். லூக்காவுல படிச்சீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 12 பேர் வந்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். 120 பேர் வந்து அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்ல கவனிங்க. 3000, 5000, அப்புறம் பாருங்க திரளான ஜனங்கள். இப்படிதான் சபை வளரணும். கவனிக்கிறீங்களா? முதல்ல தனி மனிதன், அப்புறம் 12 பேர், அப்புறம் 70 பேர், அப்புறம் 120 பேர், அப்புறம் 3000 பேர், அப்ப 5000 பேர், அப்புறம் திரளான. இப்ப நம்ம சபை எந்த கட்டத்துல வந்து நிக்குது? 3000 கோல் செட்டிங்ல வந்து நிக்குது. ஏன்னா தனி மனிதனை சந்திச்சாச்சு, 120 பேருக்கு மேல வந்தாச்சு. இப்ப நம்ம சபையினுடைய எண்ணிக்கை குறைந்தபட்சம் கிளை சபை எல்லாத்தையும் சேர்த்தோம்னா, வராத ஆத்துமாக்களையும் சேர்த்தோம்னா ஒரு 450 500 பேர் இருப்பாங்க. இப்ப இது வந்து மல்டிப்ளை ஆயிட்டே போகணும். இப்ப நம்ம 3000 தொட வேண்டிய சபை இது. 3000க்கு அப்புறம் 5000 வரணும். 5000க்கு அப்புறம் திரளான ஜனங்கள் வரணும். அதுக்கப்புறம் நம்ம சபையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த சபை வளர்ந்துகிட்டே போகணும். அல்லேலூயா. என்ன காரணம்? என்ன காரணம்? வசனத்தை கேட்டார்கள், விசுவசித்தார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள், அற்புத அடையாளங்கள் நடந்தது, கர்த்தராய் சேர்க்கப்பட்டார்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு ஆத்மாவை சபைக்குள்ள கொண்டு வந்தா உங்களுக்கு நேரம் நடத்தக்கூடாது. இதுதான் இன்னைக்கு சபைகளுக்குள்ள நடக்கிற துரோகம். விளங்கிக்கிட்டீங்களா? சபையில நடக்கிற துரோகம் என்ன தெரியுமா? ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து சபையில விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஆத்மாவை தனக்கு வேலை வாங்கிக்குவாங்க. இந்த அட்டுழியம்ல நம்ம சபையில நடக்குது. எனக்கு தெரியும், எங்கெங்க நடக்குதுன்னு தெரியும். ஒரு ஆத்மாவை சபையில கொண்டு வந்து விட்டுட்டு அவங்கள தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வேலை வாங்குறாங்க. பைபிள் என்ன சொல்லுது? ஒரு ஆத்மாவை சபையில கொண்டு வந்து விட்டா அவங்கள வந்து கர்த்தருக்கு நேரா நடத்தணும், கர்த்தரிடத்துல சேர்க்கணும். உங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு அவங்க கிடையாது. உங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக நீங்க அவங்கள கொண்டாந்து நீங்க விடல. அப்படி உங்க வீட்டுக்கு வேலை செய்யறதா இருந்தாலும் ஊழியக்காரர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எந்த வீட்டுக்கு நீங்க புழுக்க வேலையெல்லாம் பார்க்க போக கூடாது. இன்னைக்கு நான் எச்சரிக்கிறேன், இன்னைக்கு நான் சபையாரை எச்சரிக்கிறேன். எந்த வீட்டுக்கும் போய் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. இது உங்களுக்கு ஆரோக்கியமானது கிடையாது. அப்படி உங்களை வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா பாஸ்டர்ட்ட பர்மிஷன் கேளுங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க நல்ல விசுவாசி. அல்லேலூயா. அந்நாட்களில் சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவில் பேதுரு எழுந்து நின்று காரியங்களை எல்லாம் பேசுறான். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க. ஜனங்களை கர்த்தருக்கு நேரா நடத்தணும். திரும்ப திரும்ப சொல்றேன், ஜனங்களை யாருக்கு நேரா நடத்தணும்? ஜனங்களை யாருக்கு நேரா நடத்தணும்? கர்த்தருக்கு நேரா நடத்தணும். அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்னொரு முக்கியமான விஷயம், அப்போஸ்தலர் நடபடியில 19ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பவுலுடைய கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும், எல்லாரும் கவனிங்க, உருமான என்ன, இடுப்புல கட்டி இருப்பாங்க, உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு புறப்பட்டன. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன கவனிங்க. பவுலுடைய உருமாக்களையும் கச்சைகளையும் அவிழ்த்து போட்டு அற்புதம் நடந்துச்சு. அப்ப பவுலுடைய மினிஸ்ட்ரி எப்படி, பவுலுடைய அழைப்பு எப்படி, பவுலுடைய ஊழியம் எப்படி, பவுலுடைய தன்மை எப்படி, நல்ல விளைக்கங்க. எங்க ஒரு பொண்ணு ட்ரைனிங் போயிட்டு வந்து எங்க போனுச்சுன்னா கேட்காது, போன இடம் எனக்கு தெரியும். நம்ம சபையில அந்த வியாதி இருக்கு, இங்க இருந்து இங்க சில ஆட்கள்லாம் இங்க போயிட்டு இருக்கு. அது மட்டும் போனா பரவாயில்ல, அது ஒரு 10 பேரை கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரையா நைஸா கூட்டிகிட்டே போயிட்டு இருக்குது. அவங்க கட்டுற கட்டடத்துக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஊழியத்துல சும்மா ஒரு ஸ்பெக்டேட்டரா வந்து உட்காந்துட்டு போறாங்க. இந்த மாதிரி குரூப் எல்லாம் அங்க போய் கண்ணா பின்னா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சபையில நடந்தது எனக்கு தெரியும், பர்சனலா தெரியும். அங்க இருக்கிற ஒரு பிசாசு பிடிச்ச பெண்மணி மேல அங்க ட்ரைனிங் எடுத்து வந்த வேகத்துல அங்கிட்ட இருந்த கட்சிப்பை தூக்கி அந்த பேய் மேல போட்டுச்சு. யார் அந்த உள்ள, அந்த பேய் இங்க வந்துருச்சு, அது சோமாயிடுச்சு. இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது பேய் பிடிச்சி அலைஞ்சிச்சு. இது நான் ஜோக்குக்காக சொல்லல, ஏன்னா குவாலிட்டி இல்லை, தரம் இல்லை, உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை. சும்மா அங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய பிரசங்கங்களை கேட்டுட்டு வந்து ஏதாவது பண்ணக்கூடாது. நமக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், ஒருமனம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், ஜபம் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், கிருபை இருக்கணும். அப்பதான் அந்த கர்த்தருடைய வரங்கள் என்ன பண்ணும். அல்லேலூயா. பல மாதங்கள் அந்த பேய வரட்ட முடியாம என்னென்னமோ பண்ணிட்டு என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. மேட்டர் எல்லாம் கிளியரா தெரியும், என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். சும்மா கண்ட மாதிரி கட்சிப்பெல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்க கூடாது. பவுல் உருமாக்களை போட்டாங்களேன்னு சொல்லிட்டு எதையாவது பண்ணிட்டு இருக்க கூடாது. பண்ணிட்டு அப்புறம் திருன்னு முழிச்சிட்டு இருக்க கூடாது. ஐயோ என்னடா பெரிய சிக்கலாகி போச்சு அப்படின்ட்டு. நமக்குள்ள உண்மை இருக்கணும். ஏன்னா இன்னும் நிறைய வீடுகள்ல டெலிவிஷன் சினிமா ஓடுறது எனக்கு நல்லா தெரியும். நெகேமியா ஜெபம் நடக்கும்போது அப்பப்போ ஆன் பண்ணுவேன். அப்பப்போ ஆன் பண்ணா சில வீட்டுல ஜெபம் நடக்குது, பின்னாடி படமும் ஓடுது. அதான் வேடிக்கை. இது எப்படி சகாயராஜ் கண்டுபிடிக்கிறான், யாருன்னு எந்த வீடுன்னு முதற்கொண்டு என்னால சொல்ல முடியும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பைத்தியக்காரனா சபை நடத்துறதுக்கு, சபைக்குள்ள என்னென்ன நடக்குதுங்கிறது எனக்கு கர்த்தர் சொல்ல தெரியும். அல்லேலூயா. ஆமா, சில வீடுகளுக்குள்ள பாட்டு ஓடிட்டு இருக்கு. சிவராஜன் நானும் உட்காந்து என்னடா பாட்டு இதை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்க 2 பேரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நிலைமையில இருக்குது பார்த்தீங்களா? நெகேமியா ஜெபம் தன்னைத்தானே ஏமாத்திட்டு இருக்காங்க. அடுத்த நெகேமியா ஜெபம் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன், சுட சுட கொடுக்கணும்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு என்னாச்சு. ஆமா, நம்ம ஊழியத்துல வியாதி ஜபிக்கும் போது நீங்கணும். ஆமென் சொல்லுங்க. பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு என்ன பண்ணுச்சு, புறப்பட்டு போனது. அல்லேலூயா. சத்தம் அல்லையே. வீட்டுல சினிமா ஓடுதுன்னு சத்தம் அல்ல. அப்போஸ்தலர் 19:18 பாருங்க. அப்போஸ்தலர் 19:18 என்ன? விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க விசுவாசம் இருந்தாதான் உங்களுக்குள்ள கிரியைகள் நடக்கும். இங்க என்ன எழுதியிருக்கு படிச்சீங்களா? விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். நமக்குள்ள அறிக்கை பண்ணணும். வாரம் இந்த கிராமத்துக்கு போனேன், இங்க 2 பிசாசை துரத்துனேன், அப்படித்தானே சீஷர்கள் வந்து சொன்னாங்க. 2 பேரை அனுப்பினார்ல. எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க? ஆண்டவரே உங்க நாமத்தினால பிசாசுகள்லாம் அலறி ஓடுனுச்சு, வியாதியெல்லாம் சுகமானுச்சு. அப்ப இயேசு என்ன சொன்னார்? அருமையா சொன்னார், நீங்க பிசாசு ஓடுறதுக்காக என்ன பண்ணாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. உங்க பேரெல்லாம் தேவ ராஜ்யத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். உங்க மூலமா கிரியைகள் நடக்கணும். ஏன் கிரியைகள் நடக்கணும்? அப்போஸ்தலர் 19:18 என்ன சொல்லுது? விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி 19:20 வாசிங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது.
அப்ப சபைக்குள்ள வசன விருத்தி அடையணும் அப்படின்னு சொன்னா நல்ல கவனிங்க, கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். அப்படியே அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்ல டன்ஸ்ல ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் எங்க மேல பொழியப்படணும். ஒவ்வொரு சீஷர்கள் மேலையும் அந்த வரங்கள் பொழியப்பட்டது. இந்த சபை ஒரு வரம் பெற்ற சபையாக, ஒரு வரம் பெற்ற ஊழியமாக, ஒரு வரம் பெற்ற ஆண்டவரை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தம் ஒவ்வொருவர் மேலையும் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. குணமாக்குகிற வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், வெளிப்பாட்டு வரங்கள், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரங்கள், விசுவாச வரங்கள், இன்டர்பிரேஷன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உருவாகட்டும். பிசாசுகளை துரத்தட்டும். அசுத்த ஆவிகளின் மேல் அதிகாரத்தை என் ஆண்டவர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். வியாதிப்பட்ட சரீரங்களின் மேலே கைகளை வைக்கும் போது அற்புதங்கள் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஒரு வல்லமையான கருவியாய் நீர் எடுத்து பயன்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடப்பதாக ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அற்புதம் நடக்கட்டும். எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா.